நான் தப்பா பேசினில்ல. 231 என்ன சொல்லுதுன்னு படி, நீ போய் இடி. நான் தப்பா பேசினில்ல. 231 என்ன சொல்லுதுன்னு படி, நீ போய் இடி. இது என்டையர் இல்லீகல் அகைன்ஸ்ட் த முனிசிபாலிட்டி ஆக்ட் சொல்லி அந்த வியாபாரிகளை வச்சு நானே கிரிமினல் வழக்கு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதை மீறினால் சட்ட ரீதியாக எல்லா விதமான நடவடிக்கையும் எடுப்போம் என்பதை கூட இந்த நேரத்தில் நாங்கள் எச்சரிக்கிறோம். அது ஆக்ஷன்ல விடப்பட்டு அந்த ஆக்ஷன்ல இருந்து எடுத்து கட்டப்பட்ட ஒரு கிராஸ் மார்க்கெட். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாட்டு வண்டி ஜடகா ஸ்டாண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கோடிக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதை கட்டி அந்த SC/ST அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். ஆனால் நம்ம செக்ரட்டரி தயானந்தன் சொன்ன மாதிரி முனிசிபாலிட்டியில் கிராஸ் மார்க்கெட்டை இடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த கூட்டமும் நடத்தலை, எந்த ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணல, எந்த சோகாஸ் நோட்டீஸும் அவங்களுக்கு கொடுக்கல. வெறும் ஓனருக்கு மட்டும் இல்லை, அவங்க லீஸ் விட்டுக்கிறாங்களோ சப் லீஸ் விட்டுக்கிறாங்களோ இன்னொருத்தர்களை விட்டுக்கிறாங்க. சட்டம் என்ன சொல்லுது, ஈவன் ட்ரெஸ்பாசர் யாராவது இருந்தா கூட அவனை இல்லீகலா அவனை எவிக் பண்ணணும்னு சொல்லுது. ஆனா இல்லீகலா அவங்களை எவிக் பண்ணாங்க. நாம கூட நினைச்சோம் இவங்கன்னா ஊரை சிங்கப்பூர் பண்ண போறாங்க, ஊர் நாளைக்கே என்ன பெரிய MG மார்க்கெட் ஆயிட போகுது, நம்ம ஊர் KGFக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பேர் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம். ஆனா அது இல்ல பேக்ரவுண்டு. அங்க யாரோ ஒருத்தர் ஒரு சவுல்ட்ரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அந்த இடத்தை வாங்கி இருக்கிறாருன்றது ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். அவங்க பொண்ணு டாக்டரா, அந்த டாக்டருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக இன்னைக்கு அந்த முயற்சி பண்ணி நிற்கிறாருன்றது ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். அந்த ஹாஸ்பிட்டல் அங்க வரணும்னு சொன்னா அங்க சென்ட்ரல்ல ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு காம்ப்ளெக்ஸுங்க இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் உருவாகணும். பிளஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஒரு நல்ல ரோடு வேணும் அப்படின்றதுக்காக திட்டம் போட்டு இன்னைக்கு அவங்களுடைய சொந்த டெவலப்மெண்ட்டுக்காக அநியாயமா மார்க்கெட்டுக்கு மேல கை வச்சுக்கிறாங்கன்றது கூட அத்தன்டிகேட்டட் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். சரி, அதோட ஆட்சின்னு பார்த்தா இன்னைக்கு திடீர்னு MG மார்க்கெட்ல அந்த பன்னிக்கறி வியாபாரம் பண்ற லதா பேக்கரி கிட்ட இருந்து அங்க கூட நாங்க இடிக்கிறோம் சொல்லி அங்க இருக்கிற வியாபாரிகளை கூப்பிட்டு நீங்க காலி பண்ணணும் இல்லைன்னா நாங்க இடிக்கிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. சேவ் KGFக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு MG மார்க்கெட்டுங்களுக்கு என்னையா சம்பந்தம், இவங்க ஏன் இந்த பாலிடிக்ஸ் பண்ணுகிறாங்கன்ட்டு யாரும் நினைக்க கூடாது. இன்னைக்கு அந்த மார்க்கெட் வியாபாரிங்க கிட்ட அந்த சங்க தலைவருங்கிட்ட நாங்க பேசும்போது சுமார் 10,000 பேர் பிழைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த MG மார்க்கெட் இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் ஏசியாவிலேயே ஒரே ஒரு மார்க்கெட்னு சொன்னா இந்த என்ட்ரன்ஸுக்கு போனா அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து வெளியே வரும்போது A to Z ஒரு கல்யாணத்துக்கு என்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கினா அந்தாண்ட ஒரு சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு போற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் பிரிட்டிஷ் கன்ஸ்ட்ரக்டட் மார்க்கெட். ஒரு மார்க்கெட் டெவலப்மெண்ட் பண்றதுல எங்களுக்கு எந்த விதமான அப்செக்ஷனும் இல்லை. ஒரு இடத்தை அபிவிருத்தி பண்ணணும்னு சொன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு இடத்தை நீ கொடுக்கணும். ஆனா இச்சிட்ட பிறகு சொல்ற உங்களுக்கு நாங்க இன்னொரு இடத்தை நாங்க அலாட் பண்றோம்னு சொல்லிட்டு சட்டத்துல எடுக்கிற இடம் இருக்குதா, முனிசிபாலிட்டி ஆக்ட்ல இடம் இருக்குதா, ரிசர்வேஷன் பாலிசி மேலதான் ஒரு கடையில டெண்டர் விட முடியும். அந்த ரிசர்வேஷன்ல SC/STக்கு எவ்வளோ, STக்கு எவ்வளோ, பேக்வேர்டுக்கு எவ்வளோ, ஜெனரலுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டகரி வருது. இதை மீறி யாருக்காவது அந்த மார்க்கெட்டை கொடுக்க முடியாது. அதனால ஆல்டர்னேட்டிவ் எந்த விதமான சஜஷனும் அவங்களுக்கு பண்ணல. அதே நேரத்தில் இன்னைக்கு என்டையர் மார்க்கெட்டே நாங்க இடிக்கிறோம், நாங்க ஏதோ பண்றேன்னு சொன்னா இன்னும் யாருக்கிட்ட நீங்க பண்ணிருக்கிறீங்க? ஒரு கடன் வாங்கி ஒரு இடத்தை நீங்க டெவலப்மெண்ட் பண்றதுக்கு கூட மரியாதைக்குரிய ரூபகலா சசிதர் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். சீஃப் மினிஸ்டர் கிட்ட பார்த்து ஒரு ஸ்பெஷல் கிராண்ட் வாங்கி அந்த கிராண்ட்ல இருந்து நீங்க டெவலப் பண்ணிருக்கலாம். போய் பங்காரப்பேட்டில் இருக்கக்கூடிய இதில் போயிட்டு ஒரு KDBL போயிட்டு நீங்க 50 கோடி கடன் வாங்கி எங்க இடத்தை அடமானம் வச்சு அதை எப்ப கட்டி அதுல எப்ப லாபம் அது மூலமா எப்ப இந்த மார்க்கெட் டெவலப் ஆகும்ன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் இன்னைக்கு வியாபாரிகள் அணுகியிருக்கிறார்கள். அதனால நாங்க அந்த வியாபாரிகளுக்கு சாதகமான ஒரு நிலை என்னன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு மாற்று திட்டத்தை சொல்லணும். ஆல்டர்னேட் இந்த இடம் ஆல்டர்னேட் இதை அலாட் பண்ணியிருக்கிறோம்.
நீங்க இப்ப டைம் பீயிங் இங்க ஆக்கிபை பண்ணிக்கங்க, உங்க பிசினஸ் இங்க பண்ணுங்க, நாங்க ரீஸ்ட்ரக்சர் பண்றோம், again we will reshift ன்னு சொல்லி அவங்களுக்கு அக்ரிமெண்டோ அண்டர்டேக்கிங்கோ ரைட்டிங்ல கொடுக்கணும். இந்த கேஜிஎஃப்ல யாரும் காய்தல பூ சுத்தின்னு இல்ல. கேஜிஎஃப் ஜனங்களை ஏமாத்திர முடியாது, மார்க்கெட் ஜனங்களை ஏமாத்திர முடியாது. அதனால இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் பண்ணக்கூடாது. உண்மையாவே இந்த ஊரினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம். இதை மீறி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆக்ட் பிரகாரம், முனிசிபாலிட்டி ஆக்ட் பிரகாரம் கண்டிப்பா எந்த சோகாஸ் நோட்டீஸும் கொடுக்கல. அந்த வியாபாரிகளை வச்சு நானே கிரிமினல் வழக்கு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதை இந்த கமிஷனருக்கும் இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கக்கூடிய டெபுட்டி கமிஷனருக்கும் இன்னைக்கு நான் சொல்ல வரேன். 2.5 கோடியில இப்பதான் எம்ஜி மார்க்கெட்ல ரோடு, காவா, பிஷ் மார்க்கெட், பீப் மார்க்கெட் கிட்ட எல்லாம் நீ போட்டு கவர்மெண்ட்டுக்கு 2.5 கோடி ரூபாயில இப்பதான் போன பாஸ் டெவலப் பண்ண இவங்க இன்னைக்கு அதே இடத்தை இடிக்கிறேன்னு சொல்றாங்க. சோ லாஸ் டு தி கவர்மெண்ட், லாஸ் டு தி கான்ட்ராக்டர்ஸ் சொல்லி இன்னைக்கு 2.5 கோடி ரூபாய் யாருடைய பணம், யாருடைய டாக்ஸ் இன்னைக்கு அது பண்றாங்க. 1.5 கோடி ரூபாய் ரெவென்யூ கலெக்ட் ஆகல. முனிசிபாலிட்டிக்கு மிகப்பெரிய லாஸ். அப்போ இந்த லாஸ் இன்னைக்கு பண்ணின்னு அவங்க போறாங்க. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, முனிசிபாலிட்டியில எந்த ரெசல்யூஷனும் பண்ணல, எந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை கட்ட போறோம்னு சொல்லிட்டு இல்ல, யாருக்கிட்ட கடன் வாங்க போறனோ இல்ல, எங்கிருந்து ஃபண்ட் வர போதுனோ இல்ல, ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்ல. ஒரு இடத்த பண்ணணும்னு சொன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் போடு, முனிசிபாலிட்டி முன்னாடி போடு, எம்ஜி மார்க்கெட் இப்படி தான் கட்ட போறோம், இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் இங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்படி கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். அதனால இந்த ஊரினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் மரியாதைக்குரிய எம்எல்ஏ அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர் அந்த வேலையை செய்வார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களை யாரோ திசை திருப்பினா நீங்க அவங்களுக்கு டைவர்ட் ஆகாம, இந்த ஜனங்க உங்களை நம்பி இருக்கிறாங்க, நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. அதனால நீங்க இந்த டெவலப்மெண்ட் வந்து ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்ட்டு நாங்க சொல்றோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 49 கடை கட்டி 5 வருஷம் ஆச்சு. எஸ்சி எஸ்டிங்களுக்கு நாங்க அந்த கடையை ஒதுக்குறோம்னு சொன்னாங்க. 5 வருஷமா அந்த கடை டெண்டர் விட்டு அவங்களுக்கு ஒதுக்காம பூட்டிட்டு இருக்குது. அப்போ ஒரு கடை 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வாடகை விட்டு இருந்தா கூட இன்னைக்கு முனிசிபாலிட்டிக்கு எவ்வளவு பெரிய லாபம் இன்னைக்கு வந்திருக்கும். 5 வருஷத்துக்கு முன்ன கட்டப்பட்ட ஒரு கடையே திறந்து டெவலப் பண்ண முடியாத ஒரு முனிசிபாலிட்டி இன்னைக்கு எப்படி திடீர்னு ஒரு கிரவுண்ட் பண்ணி ஒரு 2 வருஷத்துல நாங்க இதை கட்டுருவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்ல முடியும். மைனிங் பகுதியில 35 வார்டுலயும் 10 வருஷமா டாய்லெட் கட்டி அந்த ஜனங்க யூஸ் பண்றதுக்கு இன்னைக்கு திறந்து வைக்கிறதுக்கு இன்னைக்கு முனிசிபாலிட்டி முயற்சி செய்யல. அதெல்லாம் தான் டெவலப்மெண்ட். ஒரு வார்டுலயும் சரியான ரோடு இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு வார்டுலயும் குடிக்கிற தண்ணி இல்ல, கொசு மொய்க்குது, சுகாதாரம் இல்ல. இது எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணி அதுக்கு பிறகு எம்ஜி மார்க்கெட் மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகவோ சேவ் கேஜிஎஃப் வந்து ஒரு பாலிடிக்ஸ் இன்ஃபர்மேஷனோ இல்ல யாரையும் அப்போஸ் பண்றதுக்காக பேசுறது இல்ல. எம்ஜி மார்க்கெட்ல பிளாக் அண்ட் ஒயிட்டா ப்ராப்பரா நீங்க வெளியிடணும். இதுதான் நாங்க பண்ண போறோம், இதுதான் பண்ண போறோம், இதுதான் ப்ளூ பிரிண்ட். ஆல்டர்னேட் அகாமடேஷன் நாங்க பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றோம். ஸ்லாட்டர் ஹவுஸ் மட்டும் இல்ல, கிராஸ் மார்க்கெட் மட்டும் இல்ல, என்டையர் எம்ஜி மார்க்கெட் மட்டும் இல்ல, கேஜிஎஃப்ல எந்த இடத்துல அழிக்க நினைத்தாலும் சேவ் கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் நிக்கோன்றத நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சொல்லிட்டு இம்மீடியட்டா இந்த நியூஸ் போனோம். கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய ஜனங்கள், இளைஞர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸுங்க அவேர் ஆகணும். இந்த மாதிரி விஷயத்துங்களை வாலண்டரியா ஒவ்வொருத்தரும் இன்வால்வ் ஆகி இவங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கணும்னு சொல்லி இந்த முனிசிபாலிட்டி ஆக்ட் பிரகாரம் நான் தப்பா பேசினில்ல. 231 என்ன சொல்லுதுன்னு படி, நீ போய் இடி. என்டையர் இல்லீகல் against the municipality act ன்னு சொல்லி இதை மீறினால் சட்ட ரீதியாக எல்லா விதமான நடவடிக்கையும் எடுப்போம் என்பதை கூட இந்த நேரத்தில் நாங்கள் எச்சரிக்கிறோம். சேவ் கேஜிஎஃப் இந்த ஊரை அழிக்க நினைக்க மாட்டோம், இந்த ஊரை காக்க நினைப்போம் என்பது எங்களுடைய ஒரே வேண்டுகோள். இந்த அதே நேரத்தில் இவ்வளோ ஆர்வம் காட்டுற இந்த நகர சபை பிரிட்டிஷ்காரன் காலத்திலிருந்து தங்க சுரங்க மைன்ஸ் வளர்ச்சி காலத்திலிருந்து
ஆண்ட்ரேஷன் பேட் மார்க்கெட் தான். ராஜீவ் காந்தி சிலை இன்னைக்கு சுத்திட்டு எத்தனை வருஷம், எனக்கு தெரிஞ்ச 30 வருஷமா அது சுத்திட்டு இருக்குது. ஆண்ட்ரேஷன் பேட்னுடைய பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு 2000 திறக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு 25 வருஷமா அங்க ஒரு பஸ் கூட போறதில்லை. ஆண்ட்ரேஷன் பேட்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் இன்னைக்கு எந்த விதத்திலையும் வியாபாரம் இல்லாத இருக்கிறாங்க. ஆண்ட்ரேஷன் பேட் பகுதியில் எந்த வளர்ச்சியும் இல்லை. தயவு செய்து அங்க கூட எங்கன்னா போய் பல கோடி கடன் வாங்கி ஆண்ட்ரேஷன் பேட் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னு சொன்னா சேவ் கேஜிஎஃப் உங்களை வெல்கம் பண்ணும். ஆண்ட்ரேஷன் பேட்ல பண்றதுக்கோ இருக்கிறத டெவலப்மெண்ட் பண்றதுக்கோ அந்த பஸ் ஸ்டாண்டை செயல்படுத்துறதுக்கோ நீங்க முயற்சி செய்யணும். பேத்தமங்கலா வாட்டரை கேஜிஎஃப் ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு நீங்க சும்மா போய் நிக்குது கீழே அந்த தண்ணியை குடிச்சு ஒவ்வொரு வீட்லயும் குடிக்கிற தண்ணியை திறந்து விட்டீங்கன்னா உண்மையாவே முனிசிபாலிட்டியை நாங்க பாராட்டுவோம். நான் மீண்டும் சொல்றேன், முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் டெபுட்டி கமிஷனர் டெபுட்டி கமிஷனருடைய உத்தரவு இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது. இருக்கிற கவுன்சிலுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை, எந்த விதமான முடிவும் இவங்க எடுக்கல. அதனால சேவ் கேஜிஎஃப் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம், அப்பீல் பண்றோம். லீகலா முனிசிபாலிட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேಷನ್ பிரகாரம் ಗವರ್ನಮೆಂಟ್ ಗೈಡ್ಲೈನ್ಸ್ ಪ್ರಕಾರ ನೀವು ಸೈನೋ. ಇವತ್ತು ಕೆಜಿಎಫ್ ಐಕ್ಯತಾ ಸಮಿತಿ ಇವತ್ತು ಸಾಯಂಕಾಲ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದೇವೆ. ಈ ಸಭೆಯ ಉದ್ದೇಶ ಏನಂದರೆ ಇವತ್ತು ಸ್ಕ್ವಾಡರ್ ಹೌಸ್ದೊಂದು, ಹುಲ್ಲು ಮಾರ್ಕೆಟ್ದೊಂದು, ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಇರೋ MG ಮಾರ್ಕೆಟ್ ಅಂಗಡಿಗಳದೊಂದು, ಈ ಥರ 3 ವಿಷಯಗಳನ್ನ ಇವತ್ತು ನಮ್ಮ ಮುಂದೆ ಮಾರ್ಕೆಟ್ನಿಂದ ಅಲ್ಲೂ ಮುಖಂಡರುಗಳು ಮತ್ತು ಅಲ್ಲಿರೋ ವ್ಯಾಪಾರಸ್ಥರೆಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರೆ. ನಾನು ಮೊದಲು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ. ಮೊದಲು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಏನಂದರೆ, ಏಕಾಏಕಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಹುಲ್ಲು ಮಾರ್ಕೆಟ್ ಅಂಗಡಿಗಳನ್ನ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡಿ ತಪ್ಪು, ಅದು ಕಾನೂನು ಬಾಹಿರ. ಇದನ್ನು ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ, ನೋಡಿ, ಇದು KGF ಜನತೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು. ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆಯೋ ಅದು ನಾಳೆ ಇರ್ತದೆ. ಇದು ಕಾನೂನು ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋ ವಿಷಯಗಳು ಏನಂದರೆ, 15/9/25 ಒಂದು ಸಾಮಾನ್ಯ ಸಭೆ ನಡೀತದೆ ನಗರಸಭೆಯಲ್ಲಿ. ಆ ಸಭೆಗೆ ಎಲ್ಲ ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರು, ಅಧ್ಯಕ್ಷರು, ಉಪಾಧ್ಯಕ್ಷರು, ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಕಮಿಟಿ ಚೇರ್ಮನ್ನು ಹಾಗೂ ಇನ್ನು ಇತರರೆಲ್ಲ ಬಂದಿರ್ತಾರೆ. ಆ ಸಭೆಯ ನಡವಳಿಕೆಗಳಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ, ಕಾನೂನು ಪ್ರಕಾರ ಈ ಕ್ರಾಸ್ಮಾರ್ಟ್ ಅಂಗಡಿಗಳನ್ನು ಹೊಡಿಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಅವರು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ತೊಗೊಂಡೋಗ್ಬೇಕಾಗಿತ್ತು. ಫಸ್ಟ್ ಆ ಮೀಟಿಂಗ್ನಲ್ಲಿ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಇಡಬೇಕಾಗಿತ್ತು. ಇವತ್ತು ಆಗ್ಬಿಟ್ಟವ್ರೆ, ಅಧ್ಯಕ್ಷರಾಗಲಿ ಉಪಾಧ್ಯಕ್ಷರಾಗಲಿ, ಪೌರಾಯುಕ್ತರು ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಆ ನಡವಳಿಕೆಯಲ್ಲಿ ಆ ದಿನದಲ್ಲಿ ಇಂಥ ಹುಲ್ಲು ಮಾರ್ಕೆಟ್ಲಿರೋ ಅಂಗಡಿಗಳನ್ನು ನಾವು ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಈ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡಿದ ಮೇಲೆ ನಾವು ಮುಂದಿನ ಕ್ರಮ ಏನು ತಗೋಬೇಕು ಅಂತ ಆ ಮೀಟಿಂಗಲ್ಲಿ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಇಡಬೇಕಾಗಿತ್ತು. ಅಲ್ಲಿ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಇಟ್ಟಿಲ್ಲ ಅದು. ಎರಡನೇದಾಗಿ 5ನೇ ತಾರೀಕು 10ನೇ ತಿಂಗಳು ಒಳ್ಳಲ್ ಮುನ್ಸ್ವಾಮಿ ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಕಮಿಟಿ ಚೇರ್ಮನ್, ಸ್ಥಾಯಿ ಸಮಿತಿ ಅಧ್ಯಕ್ಷರು ನಿಂತ್ಕೊಂಡು ಅಲ್ಲೂ ಒಂದು 2 ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರು ನಿಂತ್ಕೊಂಡು ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡ್ತಾರೆ. ಒಂದು ಅಲ್ಲಿ ಆ ದಿನದಲ್ಲಿ ಪೌರಾಯುಕ್ತರು ಅಲ್ಲಿ ಬಂದಿಲ್ಲ, ಅಧಿಕಾರಿಗಳು ಯಾರೂ ಬಂದಿಲ್ಲ, ಇವ್ರು ಹೋಗಿ ಮಾಡ್ತಾರೆ. ಅದು ಟೋಟಲಿ ಕಾನೂನು ಬಾಹಿರ. ಎರಡನೇದು ಏನಂದರೆ, 25/10/25 ಲಾಸ್ಟ್ ಮೀಟಿಂಗ್, ಕೊನೆಯ ಸಭೆ. ಈ ಕೊನೆಯ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಇದನ್ನು ತಗೊಂಡು ಬಂದಿಲ್ಲ. ಯಾವುದು ಹುಲ್ಲು ಮಾರ್ಕೆಟ್ ಅಂಗಡಿಗಳನ್ನ ನಾವು ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ. ಮುನ್ಸಿಪಲ್ ಆಕ್ಟ್ ಪ್ರಕಾರ ಏನು ಹೇಳ್ತದಂದರೆ, ನೀವು 15ನೇ ತಾರೀಕು 9ನೇ ತಿಂಗಳು 25ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಸಭೆ ನಡೆಸಿದ್ರಲ್ಲ, ಆವಾಗ ಹುಲ್ಲು ಮಾರ್ಕೆಟ್ ಅಂಗಡಿಗಳನ್ನು ಹೊಡಿಬೇಕಾಗಿದೆ ಅಂತ ಕೌನ್ಸಿಲಿಗೆ ಅನುಮತಿಗೆ ನೀವು ಆ ದಿನ ಬಂದು ಅವರಿಗೆ ಅಜೆಂಡಾ ಕೊಡಬೇಕಾಗಿತ್ತು. ನೀವು ಕೊಡಲಿಲ್ಲ. ಆ ಅಜೆಂಡಾ ಕೊಟ್ಟ ಮೇಲೆ 25ನೇ ತಾರೀಕು ಲಾಸ್ಟ್ ಮೀಟಿಂಗ್ ಮಾಡ್ತೀರಲ್ಲ, ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದನ್ನು ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. ಇವು ಎರಡಕ್ಕೂ ಸೆಂಟ್ರ್ನಲ್ಲಿ ನೀವೇನು ಮಾಡ್ತೀರಿ, 5ನೇ ತಾರೀಕು 10ನೇ ತಿಂಗಳು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡ್ತೀರಿ. ಆದ್ದರಿಂದ ಟೋಟಲಿ ಇದು ಬಂದು ಕಾನೂನು ಬಾಹಿರವಾಗಿ ನಡೆದಿರೋ ಸಂಗತಿ. ಆದ್ದರಿಂದ ಇದ್ರ ಮೇಲೆ ಕಾನೂನು ಪ್ರಕಾರ ನಡವಳಿಕೆ ಯಾವ ರೀತಿ ತಗೋಬೇಕಂದ್ರೆ ಅದನ್ನೇ ಮುಂದಕ್ಕೆ ಬರ್ತೀನಿ. ಈಗ ಅಲ್ಲಿ ಇದ್ದ ಅಂಗಡಿಗಳನ್ನು ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಸರ್ವಾನುಮತದಿಂದ ತೀರ್ಮಾನ ತಗೋಬೇಕಾಗಿತ್ತು. ಆ ತೀರ್ಮಾನ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕಾದ್ರೆ,
ಅಲ್ಲಿರೋ ಗ್ರಾಸ್ ಮಾರ್ಕೆಟಿಂಗಲ್ಲಿರೋ ಅಂಗಡಿಯವರಿಗೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ನೋಟಿಸ್ ಜಾರಿ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. ಸತತವಾಗಿ 3 ನೋಟಿಸ್ ಜಾರಿ ಮಾಡಬೇಕು. 7/3/21 7 ದಿನಕ್ಕೆ ಒಂದೊಂದು ನೋಟಿಸ್ ಜಾರಿ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. ಅದನ್ನು ನೀವು ಮಾಡಲಿಲ್ಲ. ಆ ನೋಟಿಸ್ ತಗೊಂಡ ಮೇಲೂ ಅವರು ನಿಮಗೆ ಸಹಕಾರ ಕೊಡ್ದಂಗೆ ಹೋದಾಗ ಅದನ್ನೇನು ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತಂದರೆ, ಒಂದು ಕಡೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಅಂಗಡಿ ಅಲ್ಲ ಇರೋದು, 114 ಅಂಗಡಿಗಳಿರೋದು. ಇದನ್ನು ಬಂದು ನೀವು DMAಗೂ ಸೆಕ್ರೆಟರಿಗೂ ಇನ್ವೆಸ್ಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. ಇದು DC ಗಮನಕ್ಕೂ ತಗೊಂಡು ಹೋಗಬೇಕಾಗಿತ್ತು, ಮಾನ್ಯ ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿ ಗಮನಕ್ಕೂ ತಗೊಂಡು ಹೋಗಬೇಕಾಗಿತ್ತು. ಅದ್ರ ಮೇಲೆ ನಾವು ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ ತಗೊಂಡು ನೀವು ಮಾಡಬೇಕಾಗಿರೋ ಕೆಲಸವಾಗಿತ್ತು. ಅದನ್ನು ನೀವು ಮಾಡಲಿಲ್ಲ. ಸನ್ಮಾನ್ಯ ನಮ್ಮ MLA ಶಾಸಕರು ರೂಪಕ್ನವ್ರಿಗೆ ಒಂದು ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ. ನಮಗೆ ಒಂದು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ 2 ಜಾಗದಲ್ಲಿ ಅತಿ ಹೆಚ್ಚಿನ 1800 ಅಂಗಡಿ ಇದ್ದಿದ್ದು. ಒಂದು ಹುಬ್ಳಿ ಧಾರವಾಡ, ಅದು ಮಹಾನಗರ ಪಾಲಿಕೆ ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಇವತ್ತು ನಗರಸಭೆ ಆಸ್ತಿ ಅಂಗಡಿಗಳು 1800 ಅಂಗಡಿ ಇರೋದು ಒಂದೇ ಒಂದು KGF ಮಾತ್ರನೇ. ಇದುವರೆಗೂ ಸ್ಯಾನಿಟರಿ ಬೋರ್ಡ್ ಇತ್ತು, ಆಮೇಲೆ ಪುರಸಭೆ ಆಯಿತು, ಆಮೇಲೆ ನಗರಸಭೆ ಆಯಿತು. ಇಷ್ಟಾದ ಮೇಲೆ ಇದುವರೆಗೂ ಸಾಲ ಅನ್ನೋ ಪದಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಬ್ಯಾಂಕ್ನಲ್ಲೂ ಸಾಲ ಮಾಡಿಲ್ಲ ಈ ನಗರಸಭೆ. ಇವತ್ತು ಈ 35 ಕೌನ್ಸಿಲರ್ಗಳು ಇರೋರೆಲ್ಲ ಸೇರಿಕೊಂಡು ಇದನ್ನ ಎತ್ಕೊಂಡೋಗಿ ಒತ್ತೆಯಾಳೆಯಾಗಿ ಒಂದು ಬ್ಯಾಂಕ್ನಲ್ಲಿ ಸಾಲಕ್ಕಾಗಿ ನೀವು ಒತ್ತೆ ಇಡಬೇಕಾಗಿರೋ ಅವಶ್ಯಕತೆ ಇರಲಿಲ್ಲ. ಯಾಕೆ ಇದನ್ನು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ, ಇವಾಗ ಅಂಗಡಿಗಳನ್ನೇ ಕೆಡವ್ಬಿಟ್ರಿ, ಅವ ಬಡಪಾಯಿಗಳು ಎಲ್ಲೋಗಿ ಬದುಕಬೇಕು? ನಾನು MLA ಶಾಸಕರು ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಮತ್ತೆ ಕೇಳ್ತೀನಿ, ಆ ಬಡಪಾಯಿಗಳು ಎಲ್ಲೋಗಿ ಬದುಕಬೇಕು? ಇವತ್ತು ಕೂಲಿನ ಅಲ್ಲಿ ಮಾಡಿಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಬಂದು ಏನೋ ಹೊಟ್ಟೆ ಪಾಡಿಗಾಗಿ ಒಂದು ಅಂಗಡಿ ಕಟ್ಕೊಂಡು ಏನೋ ನಗರಸಭೆಗೆ ಅವ್ರು ರೆವಿನ್ಯೂ ಕಟ್ಕೊಂಡು ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು. ನೀವು ಅವ್ರಿಗೆ ಮೊದಲೇ ತಿಳಿಸ್ಬೋದಾಗಿತ್ತು, ನೋಡಪ್ಪ ಇದು ನಿಮ್ಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ನಿಮ್ಗೆ ನಾಳೆ ಅನುಕೂಲ ಮಾಡಿಕೊಡ್ತೀವಿ, ಇರೋರಿಗೆ ಈ ಅಂಗಡಿಗಳೆಲ್ಲ ಕೊಡ್ತೀವಿ, ಇವಾಗ ಸದ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಜಾಗ ತೋರಿಸ್ತೀನಿ, ಅಲ್ಲೋಗಿ ನೀವು ಅಂಗಡಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಯಾಕೆಂದರೆ ನೀವು ಹೊಡೆದಿರೋದು 2 ಎಕರೆ, ಇನ್ನೂ 4 ಎಕರೆವರೆಗೂ ಹೊಡಿಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆದರೆ ಬಂದು 14 ರಿಂದ 15 ಎಕರೆ ಜಮೀನು ಅಲ್ಲಿದೆ ಟೋಟಲ್ ಆಗಿ. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ಅವ್ರಿಗೆ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿಕೊಡ್ಬೋದಾಗಿತ್ತಲ್ಲ, ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಅವ್ರು ಅಲ್ಲೋಗಿ ಶಿಫ್ಟ್ ಆಗಿಲ್ಲ, ಅವ್ರು ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ಕೊಂಡು ಏನೋ ಮಾಡ್ಕೊಂಡಿರೋರಲ್ಲ. ಅದನ್ನು ನೀವು ಮಾಡ್ದಂಗೆ ಅಂಗಡಿ ಒಟ್ಟಿದ್ದು ಕಾನೂನು ಬಾಹಿರವಾಗಿರ್ತದೆ. ಅದೇ ಥರ ಬಂದು ನೀವು ರೆವಿನ್ಯೂ ವಿಷಯದಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ. ಈ ರೆವಿನ್ಯೂ ಏನಂದರೆ, ಮುನ್ಸಿಪಲ್ ಆ್ಯಕ್ಟ್ ಏನು ಹೇಳ್ತದೆ ಅಂದರೆ, ನಗರಸಭೆಗೆ ಬರಬೇಕಾಗಿರೋ ಕಂದಾಯ ಕರ ವಸೂಲಿ ಅಲ್ಲಿ ಏನಾದರೂ ಏರುಪೇರು ಆದರೆ ಅದು ನಗರಸಭೆ ಸೊತ್ತಾಗಿದ್ದು, ಆ ಸೊತ್ತನ್ನು ಬಂದು ಇವತ್ತಿನ ಸಬ್ ರಿಜಿಸ್ಟರ್ ವ್ಯಾಲ್ಯೂ ಏನಿದೆ, ಒಂದು 1964 ಆ್ಯಕ್ಟ್ನಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತದೋ ಅದರ ಪ್ರಕಾರ ಬಂದು ನೀವು ಅದನ್ನು ರೆವಿನ್ಯೂ ನಗರಸಭೆ ತಲುಪಿಸ್ಬೇಕಾಗಿತ್ತು. ರೆವಿನ್ಯೂ ಕಮ್ಮಿ ಆದಾಗ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದರೆ, ಈಗೇನಿತ್ತು ಈ ಕೌನ್ಸಿಲಿಂಗ್ ಬಾಡಿ, ಇದರ ಮೇಲೆ ಕೇಸ್ ಫೈಲ್ ಆಗುತ್ತೆ. ಇವಾಗ ಎಕ್ಸ್ ಆಗಿಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಲ್ಲರೂ. ಆದ್ರೇನೋ ಬಂದು ಇದಕ್ಕೊಂದು ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ತೀನಿ ಕೇಳಿ. ಇವತ್ತು ಎಸ್ ರಾಜೇಂದ್ರನ್ MLA ಆಗಿದ್ದರು, ಮೀರಾಜುದ್ದೀನ್ ಪಾಟೀಲ್ ಬಂದು ಪೌರಾಡಳಿತದ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಿದ್ದರು, ಅವತ್ತು ನಗರಸಭೆ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಿದ್ದರು. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಗೌತಮ್ ನಗರ್ನಲ್ಲಿ ಏನಾಯಿತು, ದಾಸಣ್ಣ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿದ್ದರು. ಆ ದಿನದಲ್ಲಿ ಬಂದು ಸಬ್ ರಿಜಿಸ್ಟರ್ ವ್ಯಾಲ್ಯೂನ ಕಮ್ಮಿ ಆಗಿ ಆ ದಿನದಲ್ಲಿ ಆಕ್ಷನ್ ಮಾಡಿದ್ರಿಂದಾನೇ ಸುಮಾರು 16 ವರ್ಷ ಕೇಸ್ ನಡೀತು. 30 ಆವಾಗ ಭಕ್ತಣ್ಣನು ಪ್ರಾಣ ಆಗಿದ್ದಾರೆ, ಭಕ್ತಣ್ಣನು ಕೋರ್ಟ್ ಸುತ್ತಿದ್ವಿ, ಈ ಥರ ಅದ್ರಲ್ಲಿ ಪೊನ್ಷನ್ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ನಾನು ಅವತ್ತು ಆ ಸಭೆಗೆ ಹಾಜರಾಗಲಿಲ್ಲ. ಸಭೆಗೆ ಹಾಜರಾಗಿದ್ದರೆ ನಾನು ಅವತ್ತು ಕೋರ್ಟ್ಗೆ ಹೋಗಬೇಕಾಗಿತ್ತು, ಆವತ್ತು ನಾನು ಹೋಗಲಿಲ್ಲ. ಅದೇ ರೀತಿ ಇದು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಆಗ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ ನಾನು ಮತ್ತೆ ನಮ್ಮ MLA ಮೇಡಮ್ನವ್ರ ಮೇಲೆ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ಕೊಳ್ತೀನಿ, ಇಂಥ ಕಾನೂನು ಬಾಹಿರಾದ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ ಕೈ ಹಾಕೋದು ಎಷ್ಟು ಮಾತ್ರ. ಯಾಕಂದರೆ ನಿಮ್ಗೆ ಒಳ್ಳೆ ಹೆಸರಿದೆ, ಒಳ್ಳೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಕೆಲಸಗಳು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಇವತ್ತು ಗ್ರಾಸ್ ಮಾರ್ಕೆಟ್ ನೀವು ಹೊಡೆದ್ಬಿಟ್ರಿ, ಅವರೆಲ್ಲ ಬಂದು ಇವತ್ತು ಕಣ್ಣೀರು ಇಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮೇಡಮ್ ಅವ್ರು ನಮ್ಗೆ ಆಶ್ವಾಸನೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಯಾವಾಗ ನೀವು ಬ್ಯಾಂಕ್ನಲ್ಲಿ ಲೋನ್ ತಗೊಂಡ್ಮೇಲೆ ಅದನ್ನು ಅಲ್ಲೊಂದು ಫೌಂಡೇಶನ್ ಹಾಕಿ ಅದನ್ನು ಕಟ್ಟಡ ಕಟ್ಟಿ ಅವ್ರು ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಗ್ತದೆ ಹೇಳಿ. ಈಗೇನಾಯಿತು, ನೀವೆಲ್ಲಿ ಮಾಡಿಬಿಟ್ರಿ. ಇವಾಗ ಇದುವರೆಗೂ ಇಂಜಿನಿಯರ್ಗಳಾಗಲಿ ಅವ್ರಿಗಾಗಲಿ ಅದನ್ನು ಬಂದು ಒಂದು ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ರಿಪೋರ್ಟ್ ರೆಡಿ ಮಾಡಿ DMAಗೂ HOD ಕಳಿಸಿ DC-ಗೆಲ್ಲ ಕಳಿಸಿ ಅಲ್ಲಿಂದ ಅಪ್ರೂವಲ್ ಆಗಿ ಬಂದ ಮೇಲೆ ತಾನೇ ಅದು ಕಾರ್ಯಕ್ರಮ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗೋದು. ಅದುವರೆಗೂ ಅವ್ರು ಎಲ್ಲೋಗಿರಬೇಕು.